இன்று நம் பள்ளியில் இளைஞர் ஆரம்ப வித்தியாசாலை பள்ளியின் கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் இந்த காமராஜர் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த ஆசிய பெருந்தகைக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நமக்கு சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்க, நமக்கு நம் நாட்டை வழிநடத்த முன்னோடி தலைவர்கள். யார் பிறந்த நாளையும் சாதாரண அவரோட பிறந்த நாள் அப்படிதான் கொண்டாடுவாங்க. ஆனா கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை மட்டும்தான் என்ன சொல்றாங்க, கல்வி எழுச்சி நாள். சரியா? எதுக்காக இருக்கிறாங்க? அந்த காலத்துல கல்விங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அறிவு செல்வமா இருந்துச்சு. அந்த நேரத்துல நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவி நிதி இல்லாத போதும் நான் பிச்சை எடுத்தாவது எல்லாரையும் படிக்க வைக்கிற ஒரு வைராக்கியத்தோட மிகப்பெரிய தொழிலதிபருக்கெல்லாம் கையேந்தி எல்லா ஊரையும் ஸ்கூல் இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் உருவாக்கப்பட்டதுதான் நிறைய பள்ளிகள். காமராஜரோட காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஆட்சி காலத்துல தான் அனைத்து தேவைகளையும் மக்கள் தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செஞ்சு வச்சிருக்காரு. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் காமராஜர். படிக்கிற பிள்ளைங்கள் பசியோட வந்து படிச்சா படிப்பை கவனத்தை செலுத்த முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாப்புல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எல்லா பிள்ளைங்களும் ஒவ்வொரு உடையில இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும், ஒரு மனஸ்தாபம் வரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். என்ன செஞ்சாரு? சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எல்லாருமே ஒரு சம பொருளாதார உணர்வோட தான் உட்கார்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த சீருடை திட்டம்லாம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கர்மவீரர் காமராஜர் மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்தவர். ஏன்னா இப்ப இருக்க அரசியல்வாதி மாதிரியும் கிடையாது. எந்த அரசியல்வாதி இப்ப யாரும் எடுத்துக்காட்டா சொல்ல முடியாது. காமராஜர் ஆட்சி மாதிரி தான் நான் ஆட்சி அமைப்பு எல்லாரும் பேசுவாங்க. என்ன காரணம்னா, தான் சாகும்போது கூட அவர்கிட்ட எந்த பொருளும் கிடையாது. அத்தனை வருஷம் ஒரு நாட்டோட முதல்வராக இருந்திருக்காரு. அவர் சாகும்போது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எந்த வித ஒரு பயனையும் பெறாதவர். தன் தாய் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணி பைப்பை கொண்டு வச்ச பஞ்சாயத்து போலயே என்ன சொல்லிட்டாரு, என் தாய்க்கு தழுக பண்ணக்கூடாதுன்னு அந்த தண்ணி பைப்பை பிடிக்கிட்டு போய் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்க்கை மறைந்த நாடு இந்த நாடு. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் அப்படி இல்லை, முற்றிலும் மாறா இருக்காங்க. இந்த மாணவ செல்வங்கள் வளரும் போது காமராஜர் வழியை பின்பற்றி நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்ம வீரரோட காமராஜரை இந்த நாள கல்வி எழுச்சி நாளா வச்சிருக்காங்க. ஒரு நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது கல்வியால் மட்டுமே முடியும். மற்ற செல்வங்கள் அனைத்தும் மறைந்து விடும். அந்த பணத்தை தேடி வச்சிருக்காங்க கோடீஸ்வரனா, அடுத்தாப்புல ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த செல்வம் அவனுக்கு மறைஞ்சு போயிடும். ஆனா அந்த கல்விங்கிற செல்வம் மட்டும்தான் அவனுக்கு நிலையானது. இன்னைக்கு படிச்சு தன்னுடைய அறிவு வளர்த்துனா இந்த டீச்சர் உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுது. ஏன்னா உங்களை உருவாக்க முடியுது. கல்வி பெற்றவன் 10 பேரை உருவாக்குவான். ஏன்னா அது கல்வி ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு. மாணவர்கள் இந்த பருவத்தில் ஆசிரியரும் பெற்றோர்கள் சொல்றதை கேட்டு இந்த வளர்ச்சி இப்போ நீங்க படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வம் தான் பிற்காலத்தில் உங்களை ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராகவோ ஏன்னா ஒரு உயர்த்தி காட்டும். ஏன்னா வருங்காலத்துல நீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு பில்டிங் எப்படி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஆரம்ப கல்வியிலேயே உங்களோட அக்கறை கல்வி மேல இருக்கணும். விளையாடலாம், அந்த நேரத்தில் விளையாடணும், மற்ற நேரங்களில் கல்வி மேல அக்கறை காட்டணும். காட்டி கர்ம வீரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி மாணவ செல்வங்கள் அனைவரும் நல்ல குழந்தைகளாக கல்வி கற்று என அதுக்கான தேவைகளை பெற்றோருக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நல்ல பிள்ளைகளாக உருவாக வேண்டும். கல்விதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும். எனவே மாணவ செல்வங்கள் இந்த பருவத்திலேயே ஒரு கனவு காணுங்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அருமையான தலைவர். காமராஜருக்கு பிறகு ஒரு அருமையான தலைவரை எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தும் அவர் ஜனாதிபதி மாநில சூட்கேஸோட தான் வந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தவர், மாணவ செல்வங்கள் மேல் அக்கறை கொண்டவர். அப்துல் கலாம் என்ன சொல்வாரு? கனவு காணுங்கள். கனவு கண்டாதான் நீ என்ன செய்யணும்? டாக்டர் ஆயிரம் கனவு கண்டாதான் அதை நோக்கி பயணம் பண்ண முடியும், அதில் வெற்றி பெற முடியும். என்ன ஒருத்தரோட கனவு தான் நினைவாகும், ஒருவனோட முயற்சி தான் வெற்றி வரும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறா, இவ்வளவு தூரத்தில் ஓட முடியாது, ஜெயிக்க முடியாது நினைச்சீங்கன்னா நீ அந்த இடத்துல தான் இருக்க முடியும்.
ஒரு நேரம் ஓடும்போது 3வது வருவா, அடுத்த நேரம் ஓடும்போது 2வது வருவா, அடுத்த நேரம் ஃபர்ஸ்ட் வருவா. அப்போ முயற்சி, கல்வி, விடாமுயற்சி, இந்த ரெண்டும் மாணவ செல்வங்கள் உறுதியோடு இருந்தா எந்த உயரத்தினாலும் எட்டி பிடிக்கலாம். முடியாதது என்று வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. என்ன முடியாதது என்று வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் எந்த உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். அது இந்த பருவத்துல தான் ஆரம்பமே. நல்ல மாணவ பருவத்துல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய என்னன்னா அருமையான தோழர்களை தேர்ந்தெடுங்க. நட்பு தான் நல்ல வழிக்கான வழிகள். கூடா நட்பு கேடாய் விளையும். எனவே நல்ல நட்பை தேர்ந்தெடுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுங்க. சிறு வயசுலேயே மது குடிக்க மாட்டேன், பீடி புகைப்பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இருக்க அந்த பழக்க வழக்கம் வாழ்க்கையை மாற்றிடும். என்ன அதனால உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்க நல்லா வளர்ந்து இந்த பள்ளியில் படித்தேன், ராணிமராஜபுரம் இளைஞர் ஆடல் வித்தியாசாலையில் படித்தேன், என இந்த பள்ளியில் படித்த நான் இந்த உயரத்துக்கு வந்தேன் என்று பெருமைப்படும் அளவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வருவீங்களா? எல்லாரும் முயற்சியில் பற்றி வருவீங்களா? அனைவருக்கும் இந்த நாளில் சிறப்பான கல்வி அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.